அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் எஸ் தவசிக்குமார். பேரையூர் அருகே உள்ள சேர்ந்தகோட்டை கிராமத்திலிருந்து வர்றேன். நான் நடந்து முடிந்த குரூப் 2 தேர்வில் வெற்றி பெற்று அசிஸ்டண்ட் இன் டிஎன்பிஎஸ்சி செலக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் இந்த வெற்றியாளர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் சொல்லிக்கிறேன். அதாவது ஒரு 9.5 lakhs பேர் எழுதி அதில் இருந்து அப்படியே ஃபில்டர் பண்ணி கடைசியாக நீங்கள் ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு உங்களுடைய பணி சிறக்கவும் நீங்கள் வெற்றி பெற்றதற்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். அதுக்கடுத்து நான் ஃபஸ்ட்டு இங்கே அட்மிஷன் போடலை. நான் தூத்துக்குடி பிரான்ச்சஸில் தான் போட்டிருந்தேன். அப்புறம் சிறிது காலம் நான் படித்தேன். அப்புறம் கிளியர் ஆகலை. நெக்ஸ்ட்டு என்னுடைய அப்புறம் ஃபீல்டை விட்டே கொஞ்சம் வெளியே போய் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறது மாதிரி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் கொரோனாவுக்கு அப்புறம் 2021 மறுபடியும் படிக்கலாம், நம்மளும் எடுத்துடலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு உள்ளே வந்தேன். அங்கே தூத்துக்குடியில் தான் என்னுடைய ப்ரிலிம்ஸை ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் கிளிக் ஆச்சு. அப்புறம் மெயின்ஸிங்க. அந்த சமயத்தில் சாருடைய கிளாஸ், சுகே சாருடைய கிளாஸில் நான் நிறைய அட்டன் பண்ணியிருக்கேன். அவங்க எடுக்கிற பாலிட்டி கிளாஸ், அதுக்கடுத்து மேத்தமெட்டிக்ஸ், இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவர் சார் கிளாஸ் பிரிண்ட் அடித்தது மாதிரி இருக்கும், அப்படி நச்சுன்னு. அதுக்கடுத்து சார் கனிமுருகன் சார், அதாவது ஹிஸ்ட்ரியில் என்ன இருக்கோ அப்படியே மண்டியில் ஏற்றி விட்ருவாங்க, அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கடுத்து அந்த A3 புக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதை நான் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதாவது எங்கெங்கேயோ நிறைய விஷயங்கள் எங்கெங்கேயோ கிடக்கும், அதை எடுத்துகிட்டு இங்கே ஒருங்கிணைச்சு அதை சஃபில் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம படிக்கிறதுக்கு அந்த டைமிங், அதாவது ஒரு சிலபஸ் அப்படின்னா அதை டக்குன்னு அதை முடிக்கிறதுக்கு கொஞ்சம் எளிமையாக இருந்தது. அதுக்கு சாருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அது மாதிரி இன்னும் அப்கமிங் அஸ்பிரண்ட்ஸ்க்கு என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, நீங்கள் அதாவது ஒரு 3 விஷயம் தான், இது எல்லாருக்கும் தெரியும் தான், இருந்தாலும் உங்களுக்கு நான் ரிமைண்ட் பண்ணுறேன். அதாவது கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது முக்கியம். அதுக்கடுத்து ஹார்ட் ஒர்க். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட். இந்த டெஸ்ட் அப்படிங்கிறதுல நான் ஃபாலோ பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிவர்ஸ் அப்ரோச். அதாவது டெஸ்ட் போட்ட பின்னாடி நெக்ஸ்ட் அதை எப்படி நம்ம எந்தெந்த கொஸ்டின்ஸ் எகனை கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை மறுபடியும் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு 3 hours செலவழித்து அந்த கொஸ்டின் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா, அந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் டில் த எக்ஸாம்ஸ், நீங்கள் எக்ஸாம் போகிற வரைக்கும் அது உங்களுக்கு மறக்காது. அதைத்தான் நாங்கள் பண்ணோம், நானும் என் ஃப்ரெண்டும். அது ப்ரிலிம்ஸுக்கும் மேட்ச் ஆச்சு, மெயின்ஸுக்கும் மேட்ச் ஆச்சு. அதனால் அப்கமிங் ஸ்டூடெண்ட்டுக்கு பெறனா நல்லபடியாக படிங்க. நீங்களும் வெற்றியாளராக ஆகலாம். இந்த வெற்றிக்கும் தோல்விக்கும் ரொம்பலாம் டிஃப்ரென்ஸ்லாம் கிடையவே கிடையாது. ஒரு ஸ்மால் மார்ஜின் மட்டும்தான். அதாவது இந்த பாயிண்ட் சம்திங்கில் தான் அந்த வெற்றி தோல்விகள் இருக்கும். அதனால் நீங்களும் வெற்றியாளர்களாக ஆகலாம். அது மறுபடியும் சார் சுகேஷ் சார், கனிமுருகன் சார், சவுந்தரபாண்டியன் சார், அருண் சார், நெக்ஸ்ட்டு கோஆர்டினேட்டர் ராஜேஷ் சார், ராஜா சார், அவங்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கடுத்து என்னுடைய வெற்றியில் மெயின் பில்லர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், அதாவது இந்த மண்ணிற்கு அறிமுகம் செய்த என்னுடைய தாய் தந்தையினர், நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ண என்னுடைய அண்ணன்மார்கள், அண்ணன் அப்படின்னு சொல்கிறத விட என்னுடைய நண்பர்களாக தான் இருந்து என்னை வழி நடத்தினாங்க. நெக்ஸ்ட்டு கண்ணதாசன் சார், அவரும் நானும் தான் கொஞ்சம் கம்பைன் பண்ணி படித்தோம். அவர் இல்லை அப்படின்னா இந்த இடம் எனக்கு இல்லை. பட் அவருக்கும் இந்த மேடையில் நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.